மனுஷங்களை நம்பாத. நீ ஆட்சி செய்யற காலம் வந்தாச்சு. யாரையும் எந்த மனுஷனையும் நீ நம்பாத. கூடிய சீக்கிரம் இந்த செம்புலிங்க கொட்டை உன் கையில வரும். அங்கங்க சுத்தி தெரிஞ்ச அத்தனை எதிரியை நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இனி காலை எடுக்க வேண்டியது ஓ பொறுப்பே. இந்த உலகத்துல ரொம்ப நல்லவனா இருக்காத. இந்த செம்புலிங்க தோண உனக்கு எப்பவும் கூட இருக்கும். ஆட்சி அதிகாரம் வந்துட்டா பாசம் நேசம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. நேர்மை மட்டும் தான் உன் நெஞ்சில குடி இருக்கணும். நேர்மையா மட்டும் இருந்து பாரு, தோத்தே போக மாட்டேன். இது செம்புலிங்க வாக்கு. செம்புலிங்க ஐயா, அப்போ நீங்க இந்த செம்புலிங்க தோத்து போகல. அப்போ துரோகிகள் அவங்க தானே? இல்ல, அப்படின்னா அவங்க செஞ்சது தவறு. அவங்க துரோகம் செய்யல. அப்படின்னா துரோகி யாரு? செம்புலிங்க கொட்டை வீரத்துக்கு காரணமா இருந்தது யாரு? அது உன் கண்கள் கண்டுபிடிக்கும். உன் கூட நான் இருப்பேன். செம்புலிங்க ஐயா, நான் சின்ன புள்ள, என்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆட்சி பிடிப்ப. சத்தியமா நீ இந்த இடத்த ஆட்சி பிடிப்ப. உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த மண்ணில் என்னத்த பிறக்கல, உறக்கவும் மாட்டான். நான் போட்ட விதை நீ முளைச்சிருக்க. கண்டிப்பா உன்னால முடியும். நீ தான் மறுபடியும் இந்த செம்புலிங்க கோட்டையை பிடிப்ப. அப்படின்னா கிங்ஸின் சொன்னது, செம்புலிங்க கோட்டையை பிடிச்சிட்டு நீ சுதந்திரமா ஊருக்குள்ள சுத்தலான்னு சொன்னது? அவன் புத்திசாலி. களை எடுக்கிறதுக்காக அவன் போட்ட பிளான். எந்த எதிரியும் துரோகின்னு கண்டுபிடிக்கல. அண்ணன் தம்பி உங்களை எல்லாம் சுதந்திரமா விட்டுருக்கான். எதிரியை பிடிக்கிறதுக்காக, வேட்டையாடுறதுக்காக. செம்புலிங்க ஐயா, அப்போ அள்ளி மலர் அவங்களுக்கு என்னாச்சுதே? துரோகத்தால வீழ்த்தப்பட்டா. அப்படின்னா விஷம் கொடுத்து கொல்லப்பட்டா. ஐயா, கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்க. நீங்க யாருக்கும் இறக்கப்படாத. நான் உனக்கு வழிகாட்டியா இருப்பேன். நான் சொல்றபடி மட்டும் நீ ஆட்சி பண்ணு. ஈவு இறக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடு. நேர்மையா மட்டும் இரு. மத்ததெல்லாம் உன்னை தேடித்தானா வரும். அள்ளி மலர் எதுக்காக கொன்னாங்க? அவங்கள கொன்னது யாரு? காலம் வரும்போது உனக்கு தெரியும். நீங்க எப்படி இதை தாக்கிட்டீங்க? இல்ல, அவ உயிர் பிரியும் போதே என் உயிரும் பிரிஞ்சுட்டேன். மரணம் கூட எங்களை பிரிக்க முடியாது. அவளுக்கு என் மரணத்தை பார்க்கறதுக்கு தைரியம் கிடையாது. அந்த கஷ்டத்தை கூட நான் அவளுக்கு கொடுக்க விரும்பல. அவ மறிச்ச அடுத்த நொடி அவ மடியிலேயே என் உயிர் பிரிஞ்சது. 2 உயிரும் ஒன்னாவே பிரிஞ்சது. மரணம் கூட எங்களை பிரிக்க கூடாதுன்னு ஒன்னாவே மறிச்சோம். அதான் உசுர கொடுத்த குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கான் கிங்ஸே. அப்படின்னா உசுர கூட கொடுத்து உங்களை காப்பாத்துவான். அவன் தன்னையே தியாகம் பண்ணியிருக்கான். இல்ல இல்ல மாட்டேன். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ சீக்கிரம் ஆட்சி பிடிச்சிருவ. உன் கிங்ஸின் உனக்கு வேணும்னா நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வா. அள்ளி மலருக்கு நடந்தது உனக்கு நடக்காம இருக்கணும்னா ஆட்சியில இரு. அப்படின்னா நாங்க மறிக்கும் போது அள்ளி மலர் தான் ஆட்சியில இருந்தா. அவ கையில தான் செம்புலிங்க கோட்டை இருந்தது. வெளியில இருக்க யாரையும் நம்பாத. என் பேரங்களே உனக்கு போதும். அவனுங்க உனக்காக உசுர கூட கொடுப்பானுங்க. அவனுங்களுக்கு பாசம் அதிகம். உனக்காக உசுர கூட கொடுப்பானுங்க. அவனுங்களை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்தாங்க. அவனுங்க உடம்புல ஒன்றது ஏறத்தான். உசுர கொடுத்தாது உன்னை காப்பாத்துவானுங்க. நீ துரோகிகளை மட்டும் வேட்டையாடுனா போதும். இந்த குடும்பத்தை பிரிய விட்டுறாத. இந்த குடும்பத்தை இருந்து ஒருத்தர் கூட வெளியில போக கூடாது. யாரையும் வெளியில விட்டுறாத. எனக்கு புரியல. இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும். இந்த குடும்பத்துல இருந்து இன்னைக்கு யாரும் வெளியில போக கூடாது. அப்படின்னா பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? அதுக்குத்தான் உன் கூட நான் இருக்கிறேன். உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து.
நீ புத்திசாலித்தனமா இந்த குடும்பத்தை ஒண்ணு காப்பியோ இல்லைன்னா உன் குடும்பத்தனத்தினால ஒண்ணு சேர்ப்பியோ எனக்கு தெரியாது. இந்த குடும்பம் பெரிய கூடாது. செம்மலிங்கய்யா, ஒரே ஒரு கேள்வி. அடுத்து நீ என்ன கேட்பான்னு எனக்கு தெரியும். என் பையன் கிங்ஸ்லன் ராஜாக்கு என்ன ஆச்சுது? ஆமா, தெரிஞ்சுக்கணும். இருக்கும். செம்மலிங்கய்யா, என்ன சொல்லிட்டு போறாரு? செம்மலிங்கய்யா! இசை இசை என்ன மாமா? உனக்கு ஒரு தெரியுமா? என்ன? தாத்தா கல்லறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. தாத்தா கல்லறையா? செம்பிளிங்க தாத்தா கல்லறை எங்க? அதான் உங்க பெட்ரூம். என்ன சொல்றீங்க? நீங்க இருக்கீங்கல்ல அந்த பெட்ரூம் தான். அப்படியா? பயப்படுறியோ? இல்ல. அதுக்குதான் சரி, நீ இனிமேல் மாமா கிட்டே வந்துரு, சரியா? அங்கே இருக்க வேண்டாம். உங்ககிட்ட நான் உன்னை நல்ல தூங்க வைப்பேன். நான் எப்படி பாட்டு படிச்சு தூங்க வைக்கேன்னு மட்டும் பாரு. பாட்டு படிச்சு? ஆமா, எப்படி பாட்டு படிப்பேமா? ஆராரோ ஆராரோ ஆராரிராரோ தூங்கே தூங்கே. கழுது கழுத்து மாதிரி இருந்தது. ஏய், கையில மட்டும் சிக்கிறாதா பொண்ணே போட்டுருவேன். இசை எப்படி பாட்டு படிச்சான்னு பாத்தியா? என்ன குரலே கழுத குரலே, இதுல பாட்டு வேறையா? இதுக்காகவாது நான் பாட்டு கத்துட்டு வரேன். இங்க பார், நீ இனிமேல் என் கூட இருக்கேன்னு சொல்லி நான் சூப்பரா பாட்டு படிப்பேன். சரி மாமா. ஏய், இசை என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டாலே கிங்ஸ் சொல்லி ஓடிட்டு அடிச்சு விடுவேன். ஏய், எனக்கு உரிமை இருக்கு, அவன் என் பிள்ளை, நான் தான் பாப்பேன். அண்ணன் ரெண்டாவது பாக்கட்டும். இசை, நான் உனக்கு பாட்டு படிச்சு தூங்க வைக்கிட்டாமா? அட பாவிகளா, தூங்க வைக்கிறதுல குறியா இருக்கீங்க. விடிய காலம் 4 மணி வரைக்கும் நாங்க படுத்த பாடு எங்களுக்கு தானே தெரியும். இல்ல, 4 மணி வரைக்கும் நீ தூங்காம கிடந்து படாப்படுற, அதான் அதை சொல்ல வந்தேன். பாவி பையங்களா. அவன் கிடக்காமா, தூக்கமா ரொம்ப முக்கியம். என் புள்ள விளையாடுறதாண்டா முக்கியம். நீவாமா அவன் கிடக்கான். நான் தூங்காம இருக்குது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? நல்லா அடி கூட உனக்கு. பாசனா சாரன் மாமா மாதிரி வைக்கணும். அவன் அநியாயத்துக்கு பாசம் ரொம்ப வச்சுட்டான். எனக்கு அந்த மாமா தான் பிடிக்கும். நிஜமாவா? இனி அவனுக்கு போதும். பாத்தியாடா, என் பிள்ளைக்கு என்னதான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா மாமா, எனக்கு உங்க தான் ரொம்ப பிடிக்கும். பாத்தியாடா, அவளுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்லாமா? உங்க ரெண்டுத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? உசுறு உசுறு வேணும்னா சொல்லி அடுத்த மணி உனக்கு நான் கொடுத்துருவேன். சம்பளிங்கய்யா சொன்ன மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க. ஏன் மாமா, எதுக்காக என் மேல இவ்வளவு பாசம்? அது உசுறு இவங்களுக்கு ஒத்த வாரிசு, உசுருக்கும் மேல. அது வார்த்தையில சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச குழந்தைங்க எல்லாம் வந்தா? அதுக்குத்தான் நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இசை நானும் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தான் இருப்போம். உன்னை தூக்கி சமைப்போம், உன் பிள்ளைய தூக்கி சமைப்போம், உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவோம். அது போதும் எங்களுக்கு, அதுதான் சந்தோஷம். சம்பளிங்க ஐயா, இந்த வீட்ல இருந்து ஒருத்தர் கூட வெளில போக கூடாதுன்னு சொன்னாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன இப்படி சொல்லிட்டா தங்கப்புல? இல்ல, கேட்டேன். என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? உன்னை விட்டு போயிருந்தா எங்க உசுறு தான் போகும். அந்த உசுறு உனக்கு கொடுத்ததா தான் இருக்கும். அப்பெல்லாம் நாங்க போக மாட்டோம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன ஆனாலும் இந்த குடும்பத்தை விட்டு நான் போகவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இசை, எங்க உயிர் பிரியும். அந்த உயிர் உனக்கு கொடுத்ததா தான் இருக்குமே தவிர மொத்தப்படி உன்னை விட்டு நாங்க ஒரு காலம் பிரிய மாட்டோம். இதே நம்பிக்கையோட இருக்கலாம்ல? இருக்கலாம். எங்க உயிர் மூச்சு எல்லாம் உனக்காக மட்டும்தான். நீ எங்க வாரிசு, எங்க உசுறு, எங்க மானம், கௌரவம் எல்லாமே நீ ஒருத்திதான். உன்னை விட்டுட்டு நாங்க போனா சகலத்தை இழந்துட்டு போன மாதிரி. இன்னொன்னு, உனக்கு மிஞ்சி இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவும் இல்ல. மாமா, எக்காத்த கொண்டா இந்த வீட்டோட்டு மட்டும் போயிடாதீங்க மாமா. என்ன வேணாலும் நடக்கட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும், என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க மாமா. ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கா? நம்ம வாழ்க்கையில யாரு வேணாலும் வரட்டும் போகட்டும், ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க மாமா. என்ன இவ்வளவு காய்ச்சது? ஏதாவது உடம்பு எதுவும் சரியில்லையா? அதான் சொல்லிட்டோமே, எங்க உசுறு கூட உனக்கு கொடுத்துதான் போமே தவிர நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னாச்சு பிள்ளைக்கு? இதையாவது பார்த்து பயந்தாளா? தெரியல. தப்புல நம்ம வெளில போயிட்டு வருமா? வரியா? சரி. இங்க பாரு, நாங்க சத்தியம் பண்ணி சொல்றோம், நாங்க ஒரு நாள் பிரிய மாட்டோம். யாரும் என்னை விட்டு போக கூடாது. போக மாட்டோம் இசை, நீ பயப்படாத. அப்ப நான் சொன்னதை செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லி நாங்க செய்யறோம். இங்க பாரு, நீ மகாராணி, ஆர்டர் மட்டும் போடு, நாங்க செஞ்சு முடிச்சிருவோம். உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். சொல்ல போனா உன் அடிமை. இங்க பாரு, நாங்க பொறுப்படுத்ததே உனக்காக தான். அப்புறம் உனக்கு வேலை செய்யாம நீ சொன்னதை செய்யாம என்னடா நான் சொல்ற சரிதானடா? கண்டிப்பா நீ என்ன செய்யணும் மட்டும் சொல்லு, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். இந்த வீட்ல எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். நம்ம குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷங்க வரக்கூடாது. புரியல, இங்க மூணாவது மனுஷங்க யாரு இருக்கா? தெரியல. இங்க பாரு, யாருமே மூணாவது மனுஷங்க நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. நம்ம குடும்பம் நம்ம சந்தோஷமா இருப்போம், சரியா? சரி. அப்புறம் சாம் மாமாவும்
அக்காவையும் சேர்த்து வைக்கணும். அவங்க பெரிய கூடாது, மாமா கோட்ல இருக்காரு. அண்ணனை எப்படி சேர்த்து வைக்க மட்டும் பாரு. எங்களுக்கும் என்ன நீ ரொம்ப பிடிக்கும். என்ன கிங்ஸன் என்ன அழைச்சிட்டாங்க, அதான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அது விட்டுலாமே, அக்கா பாவம். நீ சொல்லிட்டல, பாத்துக்கலாம். வாடா சாம் அண்ணனை பாத்துட்டு வருவோம். சரிம்மா, அண்ணன் கத்திர ஆபீஸ்ல தான் இருப்பான், நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரி. இங்க பாரு, சந்தோஷமா இருக்கணும் சரியா? சரி. ஏய் வாடா, புள்ள சொல்றத முதல்ல செஞ்சு முடிக்கணும். சரி இசை கவலைப்படாம இரு, நாங்க அண்ணனோட வரோம் சரியா? ரெண்டு பேரும் பார்த்து போங்க, வெளிய ஆளுக்கிட்ட யார்ட்டையும் பேசாதீங்கண்ணா. என்ன பார்த்து பயந்துருப்பான். சரி நாங்க யாட்டமா சேர போறோம், நானும் அண்ணன் தான் சேர்ந்து போவோம். சரி என்ன வா. என்னடாச்சு பிள்ளைக்கு? கிங்ஸன் வந்துட்டு இருக்கான், பாத்துக்கோ வா. சரி அண்ணன் வந்துட்டு இருக்கான், பத்திரமா இருந்துக்கணுமா? சரி. இசைதங்க, நீ என்ன தனியா நின்னுட்டு இருக்கா? ஒண்ணே மாமா, சும்மாதான். அம்மா ஜவால் எங்க? டிக்கெட்ல பாத்தீங்களா? இல்லையா, அவ ஒன்ன கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா. புள்ள யார்கையில இருக்குது? பிள்ளைய அப்பால வச்சிருக்காங்க. அப்போ எங்க ஷாப்பிங் எதுவும் போயிருக்காளா என்னமா? அவ உன்னை விட்டுட்டு போவா? அப்ப ஈலக்கா கூட போயிருப்பாளா இருக்கும். ஆமா, ஈலையும் காணும் பத்துக்க, ரெண்டு பேரும் தான் போயிருப்பாங்களா இருக்கும். சரிம்மா, நீ சாப்பிட்டியா என்ன? சாம் அம்மா இன்னும் வரல, வந்தோன்னு சாப்பிட்டுவேன். அவன் கச்சா ஆபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன். மா நான் சோறு விட்டுறேன் முடியா? வேண்டாம் மாமா, எனக்கு இப்ப பசிக்கல. தங்கப்பிள்ள மணி என்ன ஆகுது? வா மாமா சோறு விட்டுறேன் முடியா? வேண்டாம். சரி நம்ம பிடிச்சது என்ன செஞ்சு தரட்டா? போ. வேண்டாம். சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன கலந்து பண்ணுமோ அத்தனையும் பொண்ணு. டேய் கிங்ஸன், என்னென்ன இல்ல இந்த பிள்ளை எனக்கு சாப்பிடவே இல்ல. சாமன் வந்தாச்சா? டேய் அவன் தான் பிள்ளைக்கு குடுக்கல என்ன? வேற யார்ட்டையும் சாப்பிட வேண்டாம். பையன் நம்ம கையில ஒரு வயசு கூட சாப்பிடாது. சாமன் தான் பக்குவமா வச்சு உருட்டு விடுவான், அதனால நம்ம கிட்ட சாப்பிட மாட்டான். அதுக்காக பிள்ளை பட்டினியா கிடக்கும். சரி பிள்ளைய பாத்துக்க, நான் போய் அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வரேன். நீ செஞ்சு கொண்டு வர. டேய் தோசை ஏதாவது சுட்டு கொண்டுட்டு வரேன். சரிண்ணா. காலேஜுக்கு போகல? இல்லடா, புள்ள போய் வீணு அழுத்து கிடக்கான். அப்போ பிள்ளை வச்சிருக்காவே செபால காணும். எங்க போனாவ? இல்லைன்னா எங்க வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்க பாத்துக்க. சரி பிள்ளை தூக்கிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இவன் இவ்வளவு பாரு, அப்போ பிள்ளை வச்சிருந்தாங்க பாத்துக்கிடுவாங்க. அவன் ராஜா எங்க போனா? பெரியண்ணன் கூட போயிருக்கோம். என்னடா சொல்ற? பெரியண்ணன் கூட்டு போனா? ராஜாவை அப்பப்போ கொஞ்சம் அண்ணன் கிட்ட விடணும்ல. சரிடா, சரி நீ பிள்ளை பாத்துக்க, நான் ஏதாவது தோசை ஏதாவது சுட்டு கொண்டுட்டு வரேன். சரிங்கண்ணா. ஓய் நீ என்ன மாதிரி அசந்தால இருக்க? என்னடி? ஒண்ணு இல்ல. திருட்டுப்பேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே என் கூட இருக்கத பாரு. என்னடி ரொம்ப பலமா யோசிச்ச மாதிரி இருக்கு? எடி என்ன அசந்தால இருக்க? இனி விசேஷம்? ஓடட்ட அடிச்சுறேன், நானே இப்பதான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு போகாம இல்லடி? என் ஆசையெல்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்க. என்னங்க என்ன? இந்த பெட்ரூம் எப்ப கட்டினீங்க? அது அதுலதான் இருக்குது, நான் கெட்டவே இல்லை, அது தாத்தா ரூம். அப்போ இந்த அரண்மனை அதுக்காக தான் புதுப்பிக்காம அப்படியே போட்டிருக்கீங்களா? எனக்கு புதுப்பிக்க தோணல, ஏன்னா தாத்தா வாழ்ந்த இடம்ல அவரு மூச்சு காத்து இதுல நிறைஞ்சிருக்கும். அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு இதை புதுப்பிக்கிறது தோணவே இல்லை. அப்பா எல்லாருமே அண்ணன் கூட சொல்லுவான் பெரிய அரண்மனை கட்டுவான்னு, எனக்கு தோணல. எனக்கு விருப்பம் இல்லைனாலே இந்த வீட்டுல யாருமே பெரிய வீடு கட்டுவோன்னு யாரும் கேட்டதே இல்லை. அப்படியே பழைய வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இனியும் நான் கட்ட போறது இல்லை. இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் சொர்க்கம். இதுதான் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுல? அந்த சரித்திர நாயகன் வாழ்ந்த வீடு. அப்போ நம்ம ரெண்டே இருக்குதா தாத்தா பாட்டி ரூமா? அதுல இருக்க கட்டில கூட நான் மாத்தல, அது அப்படியே இருக்குது. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம்? ஏன் இதெல்லாம் மாத்தவே இல்ல? எனக்கு பிடிக்கல, எனக்கு அதுலதான் இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் நான் அதை மாத்தல. அதுல இருக்க ஜன்னல கூட நான் மாத்த மாட்டேன், அதுல என் மூச்சு காத்து இருக்கு. என்ன சொன்னீங்க? செம்பலிங்க என் மூச்சு காத்து இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுல ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சுதானா? அந்த காலத்து நினைவுகள் ஏதாவது? இல்லையே, நான் அப்படி எதையும் பாக்கலையே. நான் சின்ன பிள்ளைய இந்த ஊருக்கு வரும்போது இந்த அரண்மனை பூட்டி தான் கிடந்தது. இப்போ துறையப்பா இருக்காங்களே, அவங்க அந்த பழைய அரண்மனையில தான் இருந்தாங்க. அது யார் அரண்மனை? இதுதான் அரண்மனை, அது வெறும் கெஸ்ட் ஹவுஸ் தான். அதே பெரியப்பாவும் பெரியமாக்கும் அடிக்கடி சண்டை வருமா, அதனால அவங்க தனியா போயிட்டாங்க. அப்படியே துறை பெரிய என்னன்னா அங்கேயே அப்படியே போயிட்டாங்க. அதனால அது தெற்கு வீடு அவங்க வீடு நாங்க சொல்ல ஆரம்பிச்சு அது அப்படி பழக்க தோசத்திலே அவங்க வீடுன்னு வந்துட்டு. அப்புறம் சாரன் உங்க பாட்டிட்டு இருந்து இங்க வந்தான். வந்தவன் அது எங்க வீடுன்னு எப்பவும் சொல்லுவான். அப்புறம் அது எங்களுக்கும் அப்படியே பழகி போச்சு, அது அவங்க வீடுன்னு. அப்புறம் அது பெரியப்பா வீடு, இது எங்க வீடுன்னு பழக்க தோசத்துல வந்ததுதான். செம்பலிங்க காலத்துல அந்த வீடு இல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக வந்திருக்கோம்? ஏங்க அந்த வீடு எப்போ கட்டினாங்க? எதுக்காக கட்டினாங்க? அரண்மனை மட்டும் தானே முதல்ல இருந்திருக்கு. ஆமா, அது பாட்டியோட தங்கச்சிக்காக அது கட்டி கொடுத்துருக்காங்க. பாட்டியோட தங்கச்சிக்குனா? அந்த பத்தத்துல அப்படிதான் இருந்துச்சு, பொற்கொடி. பொற்கொடியா? அப்ப துரோகி பொற்கொடி இல்லையா? அவங்க இங்கதான் இருந்தாங்களா? ஒன்னதான் இருந்தாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. பாட்டிக்கு தொடர்ந்து பிள்ளைங்களா பிறந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பாத்துக்கிட்டது பொற்கொடி பாட்டி தான். ஐயோ, அப்ப துரோகி யாரு? அப்ப பொற்கொடி இல்லையா? பொற்கொடி பாட்டி தான் எல்லா பிள்ளைங்களையும் வளர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது, அதனால அக்கா பிள்ளைங்க தான் தா பிள்ளைங்கன்னு அப்படி வளர்த்திருக்காங்க. இது எனக்கு தெரியாது, பெரியப்பா தொராப்பா தான் சொன்னாங்க. தொராப்பா எங்கேயோ தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சி இதே அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இது நம்ம அரண்மனை தானே. அப்போ தாத்தா பாட்டி யாரும் உசுரோட இல்ல,
பொற்கொடி பாட்டி தான் உசுரோட இருந்திருக்காங்க. அவங்க தான் விஷயத்த சொல்லியிருக்காங்க. உன் குடும்பம் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு, போய் தேடி கண்டுபிடின்னு. அப்போதான் எங்களுக்கே தெரியும் பொற்கொடி பாட்டி இங்கதான் இருந்திருக்காங்க. அவங்கதான் எல்லா சொத்து பத்து எல்லாம் பத்திரமா பெரியப்பா கையில கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன போய் தான் பெரியப்பாவே எங்களுக்கு தேடி வந்திருக்காரு. இல்லைன்னா பெரியப்பா இன்னும் எங்களை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. அப்படியா? அப்ப பொற்கொடிக்கு கல்யாணம் முடியலையா? அந்த பொற்கொடி பாட்டிக்கு கல்யாணம் முடிஞ்சதா? முடிஞ்சதே, இங்கதான் இருந்திருக்காங்க அண்ணா. அப்படின்னா பன்னேர் பட்டி எனக்கும் அவங்க பாட்டியா தான் இருந்திருக்காங்க. எப்படி? பொற்கொடி பாட்டிக்கு குழந்தைங்களாம் இல்லையா? இல்ல, அவங்களுக்கு குழந்தைங்க எதுவுமே கிடையாது. எங்க தாத்தா வந்திருக்காரு. இந்த பாரு, அவர் மனசுல இடம் பிடிச்சிரு. சரியா? எங்க அப்பா பத்தி பிரச்சனை இல்ல. எங்க தாத்தா கொஞ்சம் வில்லங்கமானவர் தான். தாத்தாவா? எங்க தாத்தா நீங்க சொல்லவே இல்ல. உங்களுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காருன்னு சொன்னீங்க. தாத்தா இருந்தாரு, ஆனா ரொம்ப டச் கிடையாது. எங்க தாத்தா ரொம்ப கோபக்காரரு. அதனால நாங்க ரொம்ப அவர்கிட்ட நெருங்கி பழக மாட்டோம். உங்க அப்பா கூட பிறந்தது எத்தனை பேரு? எங்க அப்பா, ஒரு அத்தை, ஒரு சித்தப்பா. சரி, எங்க தாத்தா மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சிரு. சரியா? உங்க அத்தெல்லாம் எங்க இருக்காங்க? ஃபாரின்ல தான் வருவாங்க. எங்க தாத்தா இங்க வந்துட்டாங்கல்ல, இனி எங்க அத்தை இங்க வருவாங்க. சரி வா, எங்க தாத்தா மனசுல இடம் பிடிக்கும். சீக்கிரம் உள்ளவா. எங்க தாத்தா மட்டும் ஓகே சொல்லிட்டாரு. அடுத்து உனக்கு எனக்கு டும் 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 தான். சரி, சீக்கிரம் உள்ளவா. தாத்தா தாத்தா தாத்தா, அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு பாருங்க தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. உள்ளவா. வில்லேஜ் பொண்ணு, கொஞ்சம் கூச்ச சுவாபம், அதான் வெக்கப்படுறா. வந்துடுவா தாத்தா. ஓகே தாத்தா. கயல் வம்சா, கயல் வம்சா, கயல் அப்படின்னா உசோட, கயல் உசோட இருக்கா? தூக்கத்தை பத்தியா நம்ம பொண்ணுக்கு? என்னம்மா, என்ன கயல்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குமா, என்னாச்சுது? இது உங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோம். என்ன பேசுற நீ என் மனைவி, இது நம்ம குழந்தை, புரியுதா? நான் ஏமாறப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சோம் என்னை இவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. ஏன்னா நீ என் மனைவி. எங்க பாரு, உனக்கு அறியாத வயசுல ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிருக்கான். அதுக்காக நீ என்ன தப்பு பண்ணல? அந்த அறியாத வயசுல உனக்கு என்ன தெரியும்? நீ ஒன்னும் குற்றவாளி எல்லாம் கிடையாது. நீ எந்த தப்பு பண்ணல. உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போனா பாரு, அவன் தான் குற்றவாளி. எங்களுக்கு நியாயம் தர்மம் எதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீ ஏன் மனைவி, இது ஏன் குழந்தை. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் எப்படி நம்ம குழந்தையோட ஏத்துக்கிட்டு வரனே. நான் ரொம்ப உங்களை வெறுத்தேன். ஆனா நான் கன்சீவா இருக்கும் போதே என்ன நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க. நீ நன்றி சொல்லதா செம்பலிங்கத்துக்கு சொல்லி. செம்பலிங்க ஐயாக்கா உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி அவன் தான் தினம் தினம் தகவல் சொல்லி அனுப்புவான். அவன் ஏன் பொண்ணு, நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த குழந்தை அவன் பேத்தின்னு சொல்லுவான். இங்க பாரு, உனக்கு 14 வயசுல என்ன தெரியும்? நீ குழந்தை, உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கான். இங்க பாரு, குழந்தைக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நீ கவலைப்படாம இருக்கணும். இது நம்ம குழந்தை. சந்தோஷமா இரு. இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இது ஏன் குழந்தை, சரியா? நல்லபடியா வளர்த்து மகாராணியாக்குவோம், சரியா? பேபி குழந்தை, நீ ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை. 2 குழந்தைய நான் எப்படிதான் பார்க்க போறேனோ தெரியல. இங்க பாரு, அடுத்தும் வேணும் சொல்லிட்டேன். இந்த பாரு செல்லம், நான் நல்லா பாத்துக்குவேன், சரியா? சரிங்க. சரி வா, குழந்தை தூங்கிட்டா, ரூம்ல கொண்டு தூங்க வைக்கலாம். நீங்க கொண்டு தூங்க வைங்க. நான் கொஞ்ச நேரம் இருக்கட்டா? நீங்க தூங்க வச்சுட்டு வரீங்களா? சரிம்மா, நீ இங்கே இரு, நான் தூங்க வச்சுட்டு வரேனா? சரிங்க. என் தங்கங்களா, 2 என் தங்கங்க தான். குழந்தை குழந்தை. செம்பலிங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வாழ்க்கையை கொடுக்கல, சொர்க்கத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு தெய்வத்தை கொடுத்துருக்கீங்க. அவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா,
ஊரே உங்களை தெய்வம் தெய்வம்னு சொல்லும் போது எனக்கு புரியல. இப்ப புரியுது. உண்மையிலே நீங்க தெய்வம் ஐயா. உண்மையிலே நீங்க தெய்வம் ஐயா. கயல், என்ன கயல், உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை பார்த்து இப்படி சாக்காகுற? ஓடி வந்து கட்டிப்பிடி பண்ணு பார்த்த. பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்க போலுக்கு. பண்ணையார்பட்டி மகாராணி எல்லாம் கேள்விப்பட்ட. இப்ப இந்த பண்ணையார்பட்டிக்கே ராணி நீதானாம? அப்பா, நான் தொட்ட பொண்ணு பண்ணையார்பட்டி ராணியா? ஒரு பொண்ணை ஏமாத்தி இங்க பாரு, என் புருஷன் வந்துருவாரு. நீங்க போ. அப்ப நான் யாரு? ஒரு பொண்ணை காதலுங்க பேர்ல ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவளை தொட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறவன் ஆம்பளை இல்ல. அறியாத வயசுல எவனோ ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்காக நீ கெட்டு போனவளாயிருக்கியானே. மனப்பூர்வமா மனைவியாக்கி என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு பாரு, அவரு ஆம்பளை. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சோ ஏமாத்தி என்ன தொட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போனவன் நீ. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஆமா, ஆம்பளை. அதானே தொட்டுட்டு போன. ஒரு பொண்ணோட உடம்ப தொடுறவன் ஆம்பளை இல்ல, அவ மனச தொடுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நீ கோலடா. ஒரு பொண்ண கூட ஒன்னால ஒழுங்கா வச்சு காப்பாத்த முடியாத ஒரு கோலை. ஆமாடா, ஏமாத்தி பறக்கி தொட்டுட்டு போறவன் பொட்டதாண்டா. ஏமாத்தி தொட்டுட்டு போறவன் பேரு ஆம்பளையா? பொட்ட. என்ன பார்த்த பொட்டன்னு சொன்ன? ஆமாடா, நான் சொல்றதா உண்மை. என்ன ஏமாத்தி தானே தொட்டுட்டு போன? உன் விருப்பத்தோட நடி தொட்ட. ஆமா, ஏமாத்தி காதலுங்க பேர்ல நம்பிக்கையான வார்த்தைகளை பேசிட்டு அனுப்பிச்சிட்டு விட்டுட்டு போன கோலை. சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சோ காதலுங்க பேர்ல ஏமாத்தி அனுப்பிச்சிட்டு விட்டுட்டு போன கோலை. ஓ, கோலையா? இந்த கோலை பண்ற வேலையை பாரு. ஒரு நாளைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்ப செம்பலிங்க ஐயா பொண்ணு. என்ன தொட்ட நீ கெட்ட. பார்க்கலாம். செம்பலிங்க ஐயா குடும்பத்தை மீறி என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எனக்கு அரணா இருக்காரு. கோட்டை, செம்பலிங்க கோட்டை. பார்க்கலடி, அந்த கோட்டையை தகுடுபடியாக்கிட்டு இந்த அரண்மனையை நான் கைப்பத்தல. ஒரு நாளைக்கு இந்த பண்ணைப்பட்டில ஒரு பிடி மண்ணு கூட உன்னால எடுக்க முடியாது. அப்போ செம்பலிங்க கோட்டையை பிடிக்கலாம்ல? செம்பலிங்க ஐயா 7 பிறவி எடுத்து வந்தாலும் உன்னை ஒழிச்சு தரமட்டமாக்குவாரு. பார்க்கலாண்டி, இந்த பொன்னியார் பற்றிய சீரழிக்கல. அது உன்னால முடியாது. முடிச்சு கோட்டை. உன்னால ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே செம்பலிங்க ஐயா கோட்டை. ஏன் குழந்தை போலுக்கு? அட, பாவத்துல பிறந்த குழந்தை இங்கதான் இருக்கு போலுக்கு. ஆஹா, தொட்டதுக்கு பிரதிபலன் கிடைச்சிருக்கு போலுக்கு. அப்போ நிறைய செலவாகுமே. இல்ல, எனக்கு இந்த அரண்மனையில முக்காவாசி வேணும். இல்லனா இந்த 8 பட்டிக்குமே இவ கெட்டு போன அந்த குழந்தைய பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். செம்பலிங்க ஐயா மானமும் சேர்த்து போயிடும். பரவாயில்லையா? இந்த செம்பலிங்க ஐயா கெட்டு போன பொண்ணதான், அதுவும் பிள்ளைத்தாச்சி பொண்ணதான் இந்த பன்னீர்பட்டி இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காருன்னு செம்பலிங்க ஐயா மானம் போயிடும். பரவாயில்லையா? இப்ப உனக்கு எது தண்டா வேணும்? இந்த அரண்மனையில பாதி எனக்கு வேணும். தந்தா நான் பாட்டுக்கு போயிருவேன். அப்பெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அதான் 8 பட்டிக்கு மகாராஜா செம்பலிங்க ஐயா நிறைய வச்சிருப்பாரு. வாங்கி கொடுங்க. அவர்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்ற. அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எங்களுக்கு கடவுள், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அத பத்தி எனக்கு தெரியாது. அவர் உங்களுக்கு கடவுள்னா கடவுள்கிட்ட வாங்கி கொடுங்க. கடவுள்கிட்ட எவ்வளவு கிட்டணும் கிடைக்கும், வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அந்த கடவுளோட மானம் கப்பல் ஏறிடும். அந்த செம்பலிங்க மானம் மட்டும் இல்ல, இந்த பொன்னியார்பட்டி இளவரசர் மானமும் சேர்ந்து போகும். எவனோ கெடுத்து கை விட்டுட்டு போன புள்ளைய தாம் புள்ளன்னு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு ஊர் உலகம் என்னெல்லாம் பேசும் தெரியுமா? இந்த செம்பலிங்கம் பன்னியார்பட்டி இளவரசரை ஏமாத்தி கெட்டு போன பொண்ணு தலையில கட்டி வச்சுட்டாருன்னு ஊரே பேசும். இந்த குழந்தைய யார் தொட மாட்டாங்க. கெட்டு போனவன் புள்ளன்னு யார் தொட மாட்டாங்க. காதலிங்க பேர்ல இப்படி ஏமாத்திட்டு சீரழிறமே. ஐயோ, ஏன்டா இப்படி காதலிங்க பேர்ல எங்களை இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? உண்மை நம்பி தானடா அவங்க
ஏமாந்து வந்தது உன் தப்பு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இந்த பண்ணையார்பட்டி சொத்து வேணும். பண்ணையார்பட்டி சொத்து வேணுமா? சரி, நாளைக்கு வா. நாளைக்கு வருவேன், கட்டாயமா வருவேன். சொத்து பத்திரம் என் கையில வரணும். இப்ப என்ன பண்ண போறோம்? இது வெளியில தெரிஞ்சா, ஊர் ஜனத்துக்கு தெரிஞ்சதுன்னா இந்த அரமனையோட மானமே போயிருமே. கவலைப்படாத, என் அக்கா ரொம்ப புத்திசாலி. அவகிட்ட சொன்னா ஏதாவது பண்ணுவா. வாய சீக்கிரம் போலாம். சரி வா போலாம். என்னடி திடீர்னு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணும்னு தெரியலக்கா. அவன் பண்ணையார்பட்டி சொத்துல பாதி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே. இது ஊர் ஜனத்துக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணையார்பட்டி அரமனை மானமே போயிரும். அப்புறம் நாங்க அந்த குடும்பத்துல வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ப்ளீஸுக்கா ஏதாவது பண்ணுக்கா. எனக்கு என்னடி பண்ண சொல்றேன்? நான் வேற இப்ப மாசமா இருக்கேன். என் மானமே போயிரும், என் வாழ்க்கையே போயிரும், என் பொண்ணு வாழ்க்கை, என் வாழ்க்கை நாசம்னா போயிரும். ப்ளீஸ். என் பொண்ணுக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு, அவரு நல்லா பாத்துக்கிட்டாரு. நானும் என் பொண்ணு இப்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த நேரத்துல இவன் இப்படி வந்து மிரட்டுறது எனக்கு பயமா இருக்கு. இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா என் வாழ்க்கையே போயிருக்கா. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சொத்து போச்சுனாலும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடும், தெரியல. எதுக்காக அவனுக்கு அந்த சொத்து போச்சுன்னு ஊர் ஜனங்களுக்கு தெரியாமையா போவோம்? தோட்டம் தரவு கம்பெனி எல்லாம் அவன் பேருக்கு போச்சுன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஊர்ல இருக்கிற கம்பெனி மில்லு கில்லு எல்லாமே பண்ணையார்பட்டி இளவரசருக்கு சொந்தமானது. அதுல பாதி இவனுக்கு போச்சுன்னா என்ன நினைப்பாங்க ஊர் ஜனங்களே? அக்கா இப்ப என்னக்கா பண்ண? செம்பிலிங்க என் கம்பெனி விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்த உடனே நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப அவர் இங்க இருந்தா கூட ஏதாவது பண்ணலாம். அவன் நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஐயோ, இப்ப நான் வேற மாசமா இருக்கனால எனக்கு எந்திரிச்சு கூட நிக்க முடியல. தலை சுத்திக்கிட்டு இருக்கேன், நிக்க கூட முடியல. நான் இப்ப வந்து பேச கூட முடியாத. என்னன்னு செம்பிலிங்கைய போகும்போதே சொல்லிட்டு தான் போனாரு, அரண்மனையை விட்டு வெளியில போக கூடாதுன்னு. அவர் பேச்ச நான் எப்பவும் தட்டுறது இல்ல. அதனால இப்போதைக்கு நான் அரண்மனையை விட்டு வெளியில வர முடியாது. அக்கா என் வாழ்க்கையே போயிருக்கா. ப்ளீஸ்க்கா. சரி, நான் ஏதாவது யோசிக்கிறேன். அக்கா நீ அரண்மனை விட்டு வெளியில வர முடியாது. வந்தாதானே அவன்கிட்ட ஏதாவது பேச முடியும். அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல செம்பலிங்கையா வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நான் கட்டாயமா அவர்கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன். அவர் இந்த மாதிரி விஷயத்துல லேஸ்ல விட மாட்டாரு. அவனை குழி தோண்டி புதைச்சிருவாரு. பயப்படாம இருங்க, கொஞ்சம் பயப்படாம இருங்க, சரியா? பொண்ணுங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா இதை கையாளுங்க. அவனை எப்படியாவது ஒரு வாரம் எப்படியாவது பாத்துட்டீங்கன்னா அப்புறம் செம்பிலிங்கைய வந்து பாத்துக்கிடுவாரு. அக்கா சொல்றதா சரி. நாம ஏதாவது செய்ய போய் பிரச்சனையில மாட்டிக்கிடுவோம். அதை விட செம்பிலிங்கையா வரட்டும். அப்ப செம்பிலிங்கையா வர சொல்லுங்களேன். அது எப்படி வர சொல்ல முடியும்? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, ஒண்ணு இல்ல. சரி பொறுக்குடி, அவளுக்கு தைரியமா அவ கூடயே இரு, சரியா? என்ன இருந்தாலும் உனக்கு இப்ப அக்கா முறை. நீதான் கூட இருந்து பார்க்கணும். அது உங்க குடும்பம். அந்த குடும்பம் தலை குனியாம இருக்குது, உங்க 2 பேர் கையில தான் இருக்குது. பண்ணையார்பட்டி மானம் இப்போ உங்க 2 பேர் கையில தான் இருக்குது. பெண்களா புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. அவனுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இப்ப தப்பு நாம பண்ணல, அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் கொஞ்சம் மெதுவா தான் எதுனாலும் பண்ணுவான். நீங்க பயப்படாம இருங்க. என்னால நிக்க கூட முடியல. சரி நான் உள்ள போறேன். அக்கா நான் வேணா இருந்து உன்னை கவனிக்கட்டுமா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இங்க வேலையாட்கள் நிறைய இருக்காங்க. சரியா? நீ உங்க அரண்மனையை பாத்துக்க. சரிங்கக்கா. சரி போயிட்டு வாங்க. அக்கா சொல்றதா சரி, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அதுக்குள்ள என் வாழ்க்கை போயிட்டுனா நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். செம்பலிங்கையா இங்க வரணும். செம்பலிங்கையா இங்க வந்தாதான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். செம்பலிங்கையா வரணும்னா எனக்கு வேற வழி தெரியல. செம்பலிங்கையா இங்க வந்தே ஆகணும். செம்பலிங்கையா இங்க வந்தே ஆகணும். உங்க அம்மா பேரு என்ன பேரு? பாக்கியம். உங்க அப்பா பேரு? தாவீது. உங்க பாட்டி பேரு? எனக்கு பாட்டியெல்லாம் கிடையாது. இது கையில் பேத்தி தானே? கையில் பேத்தியதான். உங்க அம்மாக்கு எந்த ஊரு? பண்ணையார்பட்டி. பக்கத்துல இருக்கத அந்த ஊரு தான். ஒரே குழப்பமா இருக்குது. உங்க அம்மா பண்ணையார்பட்டி அரண்மனையில பிறந்தாங்க? இல்ல, பண்ணையார்பட்டி அரண்மனையில எங்க அம்மாவோட அப்பா வேலை பார்த்தாராம். இல்ல, இவ கையில் பத்தி இவ பண்ணையார்பட்டியில வேலை பார்த்துக்க மாட்டா. என்னமோ நடந்திருக்க. என்ன தாத்தா? பிடிச்சிருக்கா தாத்தா? சரி அவளை அனுப்பிட்டு வா.
சரிங்க தாத்தா. பரவாயில்ல, நானே போயிடுறேன். தாத்தா ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா. ஏய், உனக்கு ஒரு உலகத்துல பொண்ணே கிடைக்கல தாத்தா. இங்க பார், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண கூடாது. இவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். இங்க பார், இவ இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா கொண்டு எரிஞ்சிருவேன். என்னைக்கும் புறம்புற ரத்தம் மாற போறதில்லை. ஓ, கயல் புள்ளையை ஏமாத்தி பொத்தி பறக்கி வளர்த்திருக்க. என்னை ஏமாத்திட்டல நீ தாத்தா. ஏய், உனக்கு அவ வேணும் தானே, அனுபவிச்சுட்டு விட்டுரு தாத்தா. பொண்டாட்டி ஆக்கி தானே நினைச்சா போர் அடிக்கும், அனுபவிச்சுட்டு விட்டுரு தாத்தா. அது தப்பு இல்லையா? உனக்கு இவன் வேணும் தானே, அனுபவிச்சமா விட்டமான்னு இருக்கணும். சும்மா கெட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வரலாம் வைக்கக்கூடாது. அனுபவிச்சுட்டு விட்டுரு. அவனை கேள்வி கேட்க முடியாது, அவளே வந்து கேள்வி கேட்க முடியாது. அனுபவிச்சுட்டு விட்டுரு. அனுபவிச்சுட்டு விட்டுருமா? என்ன பண்ண? சரி, தாத்தா சொல்றதா சரி. அனுபவிச்சுட்டு விட்டுற வேண்டியதான். இவளை அனுபவிச்சு விட்டுருவான். அந்த கண்ணழகி, அந்த இசை, அவளை கூட வச்சுக்கலாம். அவளை பார்த்ததுல இருந்தே எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவளை லைஃப்ல கூடயே வச்சிருக்கணும். அவ குழந்தைத்தனமான சேட்டை அப்பா பாப்பா மூடி ஏத்திக்கிட்டே இருக்கு. இவளை அனுப்பிச்சுட்டு விட்டுட்டு அவளை கூடயே வச்சுக்கணும். நீ போயிட்டியோன்னு நினைச்சிட்ட. இல்ல, பொண்ண போய்கிட்டு இருந்தேன். உங்க தாத்தாக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? என் தாத்தாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்படியா? ஆமா, எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வாய, அங்க பார்ட்டி வச்சிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கா? ஆமா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதான் தாத்தா என்ஜாய் பண்ணுடா, பார்ட்டி வச்சுக்க, புது மனைவி வரப்போறா, சந்தோஷமா இருன்னு சொல்லி பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாரும் படம் பண்ணிருக்காரு. ஐயோ, பார்ட்டியா? ஏய், நம்ம எடுத்து கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குதான் பார்ட்டி. நிஜமாவா? ஆமா, நம்ம எடுத்து கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதான் இன்னைக்கு பார்ட்டி. கெஸ்ட் ஹவுஸ்ல தான், சரியா? செம்மையா என்ஜாய் பண்றோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு பறந்து போறோம். நிஜமாவா? நிஜமாதான். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி. இங்க பாரு, சூப்பரா வரணும். மாடல் ட்ரெஸ்லயா? வேண்டாம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது சேலெல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு வருவாங்களே, அப்படி எதுக்கு வரணும்? அப்படித்தான் வரணும். சரியா? பார்ட்டிக்கு தாத்தா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு மருமகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் கல்ச்சரோட இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படி சொல்றீங்களா? ஆமாமா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது எப்படி வருவாங்களோ அப்படியே வரணும். சரி. நம்ம ரெண்டுத்துக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்குதான். சரி. நைட்டு கரெக்டா 8 மணிக்கெல்லாம் நானே வந்து பிக்கப் பண்ண வரேன். நீ ரொம்ப அழகு தெரியுமா? சரி. பியூட்டிஃபுல், செம அழகா இருக்கு. உண்மையிலே நீ எனக்கு பொண்டாட்டியா வரது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்கி மேன். சரி. என்ன சரிங்க? சரி, மத்ததுல நைட்டு பார்த்துக்கலாம்.